Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 683 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த கிட்னு அவனை அட்டாக் பண்ண வரவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக அந்த ஹோல்குள்ள குதிச்சால, அதனால அந்த ஸ்கிராப் எல்லாம் போடுவாங்களே அந்த இடத்துக்குள்ள வந்து விழுந்துட்டான். அங்கதான் இன்னும் ஏகப்பட்ட பேர் உயிரோட இருக்காங்களே. என்னப்பா நீ ஓகேவான்னு அவனை எழுப்பி விட்டா அதெல்லாம் ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, இதுதான் ஜங்கியாடா, பேருக்கு ஏத்த மாதிரி எல்லா இடமும் குப்பையா தான் இருக்குதுமா. உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி விசாரிப்பாங்க. அவன் எனக்கு அதெல்லாம் தெரியலன்னு அவன் ஃப்ரெண்டு காஞ்சிரோவை பத்தி விசாரிப்பான். காஞ்சிரோவான்னு அவனை யோசிக்கும் போது திடீர்னு அந்த இடமே பயங்கரமா அதிரும். என்னாச்சுன்னு எல்லாத்துக்கும் ஒரே பதட்டம். இங்க நம்மளுக்கு வேற அந்த பிளாட்டுவை நோக்கி மேல ஏறிட்டு இருக்காங்க. நேரம்னு பார்த்து இப்படி எல்லாம் அது கீழே விழுந்தாங்கன்னா என்ன ஆகும்? சோ கொஞ்சம் வீதியிலேயே தான் ஏறிட்டு இருப்பாங்க. அந்த டைம் ஊருக்குள்ள இருக்க தரையெல்லாம் அன்னிவினா மாதிரி அங்க இருக்க பில்டிங் எல்லாம் கண்ணா பின்னான்னு சதற ஆரம்பிக்கும். எத்தனை மக்கள் பில்டிங்குள்ள பயந்து போய் ஒளிஞ்சிருப்பாங்க. வீடு தான் சேஃப்டின்னு உள்ள ஒளிஞ்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி நிலைமையில கம்ப்ளீட்டா சாணி தான் ஆவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இடமே கண்ணா பின்னான்னு அதிருது. என்னடா இதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடமே அப்படியே மேல எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். மக்கள்லாம் அடிச்சு புரண்டு அங்க இருந்து தடிச்சு ஓடுவாங்க. இவ்வளவு நேரமா கொலவெறித்தனமா சண்டை போட்டுட்டு இருந்தவங்களே சண்டையை ஸ்டாப் பண்ணிட்டு அதைத்தான் ஆன்னு வாயை பழுதுகிட்டு பார்ப்பாங்க. ஏன்னா இப்படி ஒரு அதிசயத்தை இது வரைக்கும் இங்க பார்த்ததே இல்ல. அப்படியே அந்த இடம் மொத்தமும் புழுதி கிளம்பும். அந்த புழுதிக்குள்ள இருந்து ஏதோ ஒரு உருவம் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். அது எந்திரிக்கும் போது மேல இருந்து ஏகப்பட்ட பில்டிங்ஸ் கீழே விழும். எத்தனை பேர் தலையில விழுந்தோ தெரியல, ஆனா விழுந்தடிச்சு ஓடுவாங்க. கடைசியில அந்த அதிர்வு அப்படியே நிக்குமா, என்னதுன்னு அப்படியே அண்ணாந்து பார்ப்பாங்க. அதுலயும் சில பேர் இவனா இந்த பன்னாட பையன் சண்டைக்கு இறங்கிட்டான்னா அப்புறம் இவனை எதிர்த்து சண்டை போட்டு எவனாலையும் ஜெயிக்க முடியாதே, அச்சோன்னு சொல்லி ஊருக்குள்ள அம்புட்டு பேத்துக்கு அவ்வளவு பீதி. அப்படி யாருக்கு இவ்வளவு பில்டப் பண்றாங்கன்னு பார்த்தா அந்த பிக்காதான். பெரிய சைஸ் உருவமா அப்படியே பயங்கரமா வந்து நிப்பான். சொல்ல போனா லூஃபிய பார்த்துட்டு அசந்துட்டான். கொக்கா மக்கா எத்தா தண்டி இருக்கான்னு அவனே பார்த்து பீதி ஆகிறானா. அப்ப மத்தவங்கள பத்தி யோசிச்சு பாருங்க, அப்படியே ஜெய்ஜாண்டிக்கா இருக்கான். இதுல காமெடி என்னன்னா அவன் ஆளுகளே அவனை பார்த்து பீதி ஆவானுங்க. ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், இனிமேட்டு என்னதான் அவனோட ஆளாவே இருந்தாலும் அவன் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது குறுக்க வந்தானுங்க ஆள் காலி. அதனாலேயே ஊரை விட்டு ஓடுறா பாண்டுரங்கான்னு அடிச்சு புரண்டு ஓடுவாங்க. அப்ப அந்த பிக்கா என்ன பண்ணிருக்கணும், வழக்கம் போல எதுக்கு வந்தானோ அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். ஐ மீன் எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கணும். ஆனா அதை விட்டுட்டு யாரெல்லாம் என் ஃபேமிலியை எதிர்க்கிறீங்களோ அவங்க எல்லாத்தையுமே நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு வாய்ஸ் டம்மியா இருந்த உடனே நம்ம லூஃபியால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. விழுந்து சிரிப்பான். அவன் சிரிக்கிற சவுண்டு பிக்காவுக்கே கேட்கும். அப்படின்னா பையன் எந்த அளவுக்கு விழுந்து சிரிச்சிருக்கான் பாருங்க. உடனே டோஃப்ளமிங்கோட ஆளுங்க எல்லாம் பயங்கரமா வீதியில பதறுவானுங்க. அட சண்டால பயல அவசரப்பட்டு சிரிச்சிட்டியாடான்னு. சொல்ல போனா அவனுங்களே வந்து சைலண்டாரு, சிரிக்காதன்னு லூஃபிக்கு அட்வைஸ் பண்ணுவானுங்க. ஆனா அவன் கேட்க மாட்டான். டேய் அந்த வாய்ஸுக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லடா. வாட்ட பண்ணி ஐயோ இவ்வளவு பெரிய உருவத்துக்கு இப்படி ஒரு காமெடியான வாய்ஸை நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லையே, என்னால சிரிப்பை அடக்க முடியலன்னு பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்பானா. அத அந்த பிக்கா பார்த்துடும். அப்படியே வெறி கண்ணுல நெருப்பா தகன்னு எரியும். ஆனா நம்ம பையன் யோ தயவு செஞ்சு நீ பேசிடாத, என்னால தாங்க முடியலன்னு அவன் பாட்டுக்கு சிரிப்பான். டோஃப்ளமிங்கோ ஆளுல டே வேணாண்டா, அந்த பிக்கா ரொம்ப சென்சிட்டிவான ஆளு, நீ இந்த மாதிரி அவனோட வாய்ஸை கிண்டல் பண்ணினா அவன் நம்மள சாசா புளிஞ்சிருவான்டா, வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி பார்ப்பானுங்க. ஆனா லூஃபி கேட்காம சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அந்த பிக்கா பார்த்துட்டானான்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டா திரும்பி பார்ப்பானுங்க. அவன் பார்த்து கொலவெறியோட இப்ப அட்டாக் பண்றதுக்கே ரெடி ஆயிட்டான். அட வீணா போனவனை பிக்காவை கடுப்பேத்தி விட்டுட்டு இது எல்லாமே உன்னோட தப்பு தான், அவன் மலையேறிட்டான், இனி அவனை கீழே இறக்க முடியாதா, ஒரு வழி பண்ணிடுவான்னு சொல்லுவானா. லூஃபி பார்த்துட்டு ஆமா நீங்க போடுறா சிரிக்காம இருக்கீங்க, எனக்கு செம காமெடியா இருக்கும்பா, சிரிச்சா செத்துருவான்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் கையை வாங்குவான். அவ்வளவுதான், இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம உசுருக்கு தான் ஆபத்துன்னு அங்க இருக்க அத்தனை பேருமே அடிச்சு புரண்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அவன் ஆள் இங்கதான் இருப்பான், ஆனா கையை மட்டும் பக்கத்து பிளானட்டுக்கே போயிடும். அந்த அளவுக்கு நல்லா வேகமா இழுத்து குத்துறதுக்கு ரெடி ஆயிருவான். அவன் அடிக்க எய்ம் பண்ண ஏரியா அதை சுத்தி இருக்க ஏரியால இருக்க அத்தனை பேருமே ஏன் டோஃப்ளமிங்கோ ஃபேமிலி ஆளுகளே அங்க இருந்து விழுந்தடிச்சு ஓடுவாங்க. அவன் குத்திட்டான்னு வைங்க, அதுக்கப்புறம் தூக்கி கொண்டு போய் எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது. தோசை கரண்டியை வச்சு தோசையை வலிச்சு எடுப்போம்ல, அப்படித்தான் வலிச்சு அள்ளிட்டு போகணும். இங்க இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இஷோங்கிறவன் ஏதோ பெருசா நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுதுமா. அட விளக்கென்ன, அதுக்கு பயந்து தாண்டா எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரமா நின்னுகிட்டு இதைத்தான் கண்டுபிடிச்சிருக்கான். உடனே நேவி ஆளுங்க வந்து யோ அந்த ஜெயின் மேன் நம்மள அட்டாக் பண்ண போறான், சீக்கிரம் வாங்க இங்க இருந்து தப்பிச்சலான்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அதே நேரம் நம்ம லூஃபி ரஃபேல் கார்லா இவங்க ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து குடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவான். அந்த டைம் ஜோரோ ஒரு அட்வைஸ், தேவையில்லாம இந்த எனிமீஸ் கிட்ட மட்டும் வம்புலுக்காரா ராஜா, தாங்க முடியலாம்பா. அந்த டைமுங்கும் போது அந்த பிக்கா உங்களை நான் எங்கேயுமே தப்பிச்சு ஓட விட மாட்டேன், என் கையால தாண்டா உங்களுக்கு சாவு அப்படின்னு சொன்ன உடனே ஜோரோவே விழுந்து சிரிப்பான். பாத்தியா உன்னாலேயே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னாலையும் முடியல, இதுக்காக சண்டைக்கு வந்தா நான் என்ன பண்ணுவேன்பா. அங்க மக்கள் நேவின்னு அவங்க ஒரு சைடு விழுந்தடிச்சு ஓடுவாங்க. அவன் கையில மட்டுமே 100 பில்டிங் இருக்கும் போல, அந்த அளவுக்கு பெரிய சைஸ்ல இருக்க அவன் கையை வச்சு ஓங்கி அப்படியே குத்த வருவான். ஜோரோ வந்துகிட்டு ஓரா இல்லன்னா நம்ம ஒரு வழி ஆயிடுவோம்னு சொல்லி காட்டுத்தனமா கத்திட்டு அவனை
ஓட வைப்பானா லூஃபியும் மூச்சடைக்க ஓடுவான். ஆனா இடையில என்ன ஆகும், நம்ம ட்ரெஃபல்கர் லாக் கையில போட்டிருக்க சங்கிலி அங்க இருக்க ஒரு கம்பியில மாட்டி 2 பேரும் அப்படியே தெரிச்சடிச்சு விழுவாங்க. அந்த டைமுங்கும் போது அவன் ஓங்கி குத்த வேற வரான். ஐயோ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே டம்முன்னு குத்து விழும். அவ்வளவுதான், அவன் குத்துன குத்துல அந்த இடமே கண்ணா பின்னான்னு செதறி அந்த இடத்த சுத்தி ஓடிட்டு இருந்த அத்தனை பேருமே தெரிச்சிருவாங்க. ஏன்னா அப்படி ஒரு முரட்டு அடி. ஜோரோ வேற அவன் பக்கத்துல தானே இருந்தான். லூஃபே அப்படின்னு கத்திக்கிட்டே சல்லுன்னு பரேந்துருவான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!